வணக்கங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு போன குரு பயிற்சி போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு யோகமான காலங்கள்ங்க, எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி கொடுக்கும், பதவி உயர்வு வரும் அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ஏன்னா 5ஆம் இடங்கிறது புதனோட வீட்டில் இருந்ததுனால குரு முழு பலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார். இப்போது குரு பயிற்சி ஜூன் மாதம் 19ஆம் தேதி கடகராசிக்கு குரு பகவான் உச்சனா வரார். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடங்கிறது விசேஷம் கிடையாது அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் கும்பராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது வெளியூர் வெளிநாடு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் ரிலேட்டடு பேங்க்கில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்க. வேலையில் இருந்தக்கூடிய தடைகள் நீங்கி ஒரு முன்னேற்றமான சூழல் நிச்சயமாக அமையும். ஏன்னா வெறும் குரு பயிற்சி மட்டுமே இந்த வருஷம் உங்களுக்கு கிடையாது. ராகுகேது பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி நவம்பர் மாதம் அவர் பயிற்சி ஆகிறார். ஸோ அப்போ மொத்தமாக பலன்கள் எடுத்து பார்த்தோம்னாக்க அக்டோபர் மாதம் வரைக்குமே சில முன்னேற்றத்துக்கான அறிகுறிகள் இருக்கும், போயிட்டுருப்பீங்க. பட் ஃபுல்லஸ்ட் எஃபெக்ட், பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப் அது 2014 எண்டிலிருந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. கடன் தொல்லைகள் நீங்கிடும், உத்தியோகத்தில் ஒரு பெரிய ப்ரமோஷன் கண்டிப்பாக வரும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. ஆனால் 6ஆம் இடத்துல குரு ஒரு விதத்தில் விரயத்தையும் கடனையும் ஏற்றுவார். வருமானம் வந்துகிட்டே இருந்தாலும் செலவினங்கள் வருமானத்தை விட அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொரு விஷயம், லீகல் ஆஸ்பெக்ட். 6ல் குரு இருந்தால் நம்ம தப்பே பண்ணிட மாட்டோம், நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு உங்களை தேவையில்லாமல் அமுக்கி வைப்பாங்க. கோர்ட்டு கேஸு அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. 10ஆம் இடத்துல சனி நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் வர்றதுனால எல்லா ப்ராப்ளத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன் நீங்கள் வந்துடுவீங்க. குடும்பத்தில் தொல்லைகள்லாம் இருந்தது சார், அதெல்லாம் சரியாயிடுங்க. கல்யாணம் ஆகிடும். குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நிச்சயமாக புத்திர பாக்கியம். ஏன்னா புத்திரக்காரன் உச்சனாக இருக்கார், சனியை வேற பார்க்குறார். அதனால் புத்திர பாக்கியம் உண்டு. இல்லை என் குழந்தைக்கு ஒரு எதிர்காலம் அமைச்சு கொடுக்கணும்னு பார்க்குறேன் சார், கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பீங்க. இந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு 2014 எண்டுலேருந்து இருக்குது. நான் உங்களுக்கு நல்லதே சொல்லணும், கெடுதலே சொல்லணும். அது ரெண்டும் சொல்லும்போது தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். புதிய நட்பு, புதிய உறவுகள்னால சில தொல்லைகள் வரும். அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரயாணம் போது ஜாக்கிரதையாக போங்க. ஃபுட் ஹேபிட்ஸ், க்ளீன் ஹேபிட்ஸ் ரெகுலர் டைமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா திடீர்னு எதிர்பார்க்காம ஹெல்த்தில் ட்ரபிள் கொடுத்துருவார் அந்த குரு. இது எல்லாமே உங்களுக்கு கும்பராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஓவரால் பலன்கள்ங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது 9 கிரகத்தோட மொத்த 9 கிரகத்தோட ஆதிக்கம் தான் நம்ம மேலே விழுது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை. அதில் தான் நமக்கு சந்தோஷமும் இருக்குது, கஷ்டமும் இருக்குது. ஆனால் இப்போது இந்த கும்பராசி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 9 கிரகத்தில் சந்திரன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கார். அவரும் மற்ற கிரகங்கள் மாதிரியே 12 ராசி சுற்றி வந்துட்டே இருப்பார். அவர் கும்பத்துக்கு வந்தபோது நீங்கள் பிறந்திருக்கீங்க, அந்த சந்திரன். அதனால் நீங்கள் கும்பராசின்னு சொல்கிறீங்க. அந்த கும்பராசிக்குள்ள அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதாவது இந்த ஏதாவது நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் சொல்லுவீங்க, சார் நான் இந்த நட்சத்திரம் கும்பராசி, எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. இது வெறும் சந்திரனை மட்டுமே கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடிய பலன்கள். அப்படி தான் நீங்கள் பார்க்கக்கூடிய டிவியாக இருக்கட்டும், தினப்பலன், வார பலன், மாத பலன்னு இந்த வெறும் ராசியை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா அது 30 to 35% மேலே உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. உங்களுக்கே அது அனுபவம். எவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் கும்பராசிக்குன்னு இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னாலும் அந்த ராசி பலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஏன்னா வெறும் சந்திரனை மட்டுமே எடுத்து கணக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. மீதி 8 கிரகங்கள் இருக்கு, அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதுதான் உங்கள் ஜாதகம். அந்த ஜாதகத்தை சரி இன்டர்நெட் மூலியமாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதில் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்கும். நான் இந்த லக்னத்தில் பிறந்திருக்கேன், உங்களுக்கு குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கிரகம், தொழில் ஸ்தானத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கிரகம் அப்படின்னு ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தும். அதோட பலமும் பலவீனத்தை பொறுத்து உங்கள் விதி அமையும், வாழ்க்கை அமையும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
எனக்கு இந்த திசை நடக்குது முக்தி நடக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் டிசைட் பண்ணுங்க. அதுதான் 70 to 75% பலனை கொடுக்கும். இந்த ராசி பலன் ஒரு 25% கான்ட்ரிபியூட் பண்ணும். இது பண்ணவே பண்ணான்னு சொல்ல மாட்டேன், பட் இட் இஸ் ஒன்லி 25%. அப்போது அந்த 75% 25% சேர்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் தான் 100%-ஆக இருக்கும். அதை எப்படி நம்ம இன்டர்நெட் மூலியமாகவே பார்க்குறது அப்படின்னா வெரி சிம்பிள்ங்க. பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in இந்த வெப்சைட்டை நீங்கள் போங்க. அதில் கிரியேட் எ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அதில் அது கேட்கும், நேமு, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்னு கேட்கும். பொறுமையாக எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் உங்களோட ஹாரோஸ்கோப்புக்கான பலன்களை வீடியோவாகவே நீங்கள் பார்ப்பீங்க. பொது பலன்கள் கிடையாதுங்க. யூ வில் சி யுவர் ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன்ஸ். நிறைய வீடியோஸ் வரும். 2007 2013 வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் நடந்தது, என்னென்ன நடந்ததுன்ற ஒரு ஓவரால் ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் வீடியோவாகவே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் பார்ப்பீங்க. 2014 எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் வீடியோஸ் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு நாமினல் சார்ஜஸ் வச்சுருக்கோம். இது எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். அதனால் கும்பராசிக்கு 6ல் குரு வந்துட்டு 8ல் ராகு 2ல் கேத்துன்னு பயப்படாதீங்க. உங்கள் முழு ஹாரோஸ்கோப், உங்கள் ஒரிஜினல் ஹாரோஸ்கோப் பலமாக இருந்ததுன்னா இதோட கெடுதலும் வராதுங்க. நன்றி, வணக்கம்.